ஹலோ மோட்டோ ஃபார்ம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு மெர்சிடஸோட எஸ்யூவியோட டெயில் பைப்பில் வந்து திக்கான ஸ்மோக் வருது. அந்த ஓனர் வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் வர்றது கட் ஆகலை, ஏன்னா என்ஜினும் ஹையர் ஆர்பிஎம்மில் ரவ் ஆகிட்டு இருக்குதுன்னா இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து டீசல் என்ஜின் ரன் அவே. இது ஏன் நடக்குது பார்த்தோம்னா, பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து ஸ்பார்க்கில் இக்னைட் ஆகும். ஆனால் டீசல் என்ஜின்ஸ் பார்த்தோம்னா ஏரை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஹை ஹீட்டில் இருக்கும்போது ஃபியூலை வந்து நம்ம டீசலை ஸ்ப்ரே பண்ணும்போது அது கம்பஸ்ட் ஆகும். இந்த இடத்துல டீசலுக்கு பதிலாக என்ஜின் ஆயில் ஃபியூலாக வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ளே எரிகிறதுனால தான் இது வந்து டர்போல இருந்து லீக் ஆகலாம், இல்லை என்ஜின்ல இருந்து லீக் ஆகி இந்த ஆயில் ஃபியூலாக எரியும் போது இது ஸ்மோக்காக வந்து வெளியே வரும். இதனால தான் நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணும்போது வந்து இது கட் ஆகுறது இல்லை. ஆக்சுவலி இதில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம முதல்ல வந்து சேஃபான டிஸ்டன்ஸுக்கு போகணும். ஃபேமிலி பொருட்கள் எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு வெளியே போகணும். செகண்டாக பார்த்தோன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு டெர்மினல் ஸ்பேனர் இருந்ததுன்னா பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். கூட வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கியரில் போட்டு, மேனுவல் கார்னால் ஃபஸ்ட் கியரில் போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டால் பண்ணி இடிச்சு ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்டால் பண்ண முடியும். இன்னொரு பர்பஸ் பார்த்தோன்னா ஏர் இன்டேக் இருக்கு இல்லையா, ஏர் இன்டேக்கில் வந்து ஏதாவது ஒரு திக்கான ஒரு மெட்டீரியல் வச்சு கிளாக் பண்ணோன்னா இது கட் பண்ண முடியும். இது கண்டினியூஸாக ஓடிச்சதுன்னா என்ஜினை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணும். ஆனால் நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கிட்டு தான் இதில் இருந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும்.